This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. அண்மை செய்தி. கடலூரில் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்டத்தில் ரேஷனில் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு நிலவுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். 3 லிட்டர் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அரை லிட்டர் மண்ணெண்ணெய் மட்டுமே விநியோகம் செய்யப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். அதான் நாங்கள் மக்களுக்கு வைக்க வேண்டிய கோரிக்கைன்னா எங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக அனுப்பணும் எங்களுக்கு. இனிமேல் போட்டு 3 லிட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஒரு 2 லிட்டராக கிடைச்சா போதும். அதுமாரி அமிச்சா பரவாயில்ல, அதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். போர்மானது இல்லை. 3 லிட்டர் ஏற்கனவே இது வாங்கியிருந்தோம். அப்புறம் 1 லிட்டர் ஆக்கினாங்க, இப்போ அரை லிட்டர் ஆக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியவே தெரியாது. இப்போ ஒரு சிலிண்டர் இருக்கிறவங்களுக்கு 1 லிட்டர் கொடுத்தாங்க, இப்போ அரை லிட்டர் தான் கொடுக்குறாங்க. கொஞ்சம் இந்த சிலிண்டர்லாம் தீர்ந்துருச்சுன்னா நாங்களாம் அடுப்புலாம் பற்ற வைக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வீட்லேயும் மண்ணெண்ணெய் விளக்குலாம் ஏற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீதர், கடலூரை பொறுத்தவரைக்கும் ரேஷன் கடைகளில் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கு. 3 லிட்டரா வழங்கப்பட்டு வந்துச்சு, அது 2 லிட்டரா குறைக்கப்பட்டு அதுக்கப்புறம் 1.5 லிட்டர்னு இப்ப அரை லிட்டர் வரைக்கும் குறைச்சு விநியோகம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பொதுமக்கள் இந்த குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்னவா இருக்கு? தட்டுப்பாட்டுக்கு என்ன காரணம்? இந்த அரை லிட்டரை வழங்கப்படுவது கடலூரில் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இதே நிலைதான் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக நியாய விலை கடை ஊழியர் சங்கம் இது சம்பந்தமாக தகவலை தெரிவிக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இதுபோல் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடுவதற்கான காரணம் தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய, அதாவது தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய மண்ணெண்ணெய் அளவு மத்திய அரசு குறைத்து விட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக நியாய விலை கடைகளுக்கு குறைந்த அளவே மண்ணெண்ணெய் வழங்கப்படுகிறது. அந்த இருக்கும் மண்ணெண்ணெயை பகிர்ந்து கொடுக்கும் நிலைதான் தற்போது கடலூர் மாவட்டத்தில் உள்ள நியாய விலை கடைகளில் நிலவுகிறது. குறிப்பாக ஒரு கடைக்கு 20 லிட்டர்லிருந்து 30 லிட்டர் மட்டுமே கொடுக்கிறார்கள். அதை அரை லிட்டராக ஒரு 50 பேருக்கு மட்டுமே அவர்கள் வழங்கப்படுவதாக நியாய விலை கடை ஊழியர்கள் தெரிவிக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில நியாய விலை கடை ஊழியர்கள் எங்களுக்கு மண்ணெண்ணெய் வேண்டாம், காரணம் நாங்கள் அதை பிரித்து கொடுத்தாலும் சண்டை வரும், அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அரை லிட்டர் வழங்கினால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என ஒரு சில நியாய விலை கடை ஊழியர்கள் அந்த மண்ணெண்ணெயை அரசிடமிருந்து வாங்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. தமிழகத்தை முற்றிலுமாக ஒட்டுமொத்தமாக இதே போல் நிலைதான் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமாக நம் தமிழக அரசு அதிகாரிடம் தொடர்பு கொண்டு கேட்டதற்கு 2023ஆம் ஆண்டு மத்திய அரசு தமிழக அரசுக்கு 4520 கிலோ லிட்டர் வழங்கியதாகவும், அதன் பிறகு அதை குறைத்து 2712 கிலோ லிட்டர் வழங்கியதாகவும், அது தற்போது முற்றிலுமாக குறைக்கப்பட்டு விட்டது. குறிப்பாக இந்த மாதம் முதல் 1084 கிலோ லிட்டர் மட்டுமே தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும், இது மிகப்பெரிய அளவில் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அமைச்சரையும் நாம் தொடர்பு கொண்டு கேட்டோம். மத்திய அரசு ஆரம்பத்திலிருந்தே குறைத்துக் கொண்டே இருந்தது. திமுக ஆட்சிக்கு வரும்போது கிட்டத்தட்ட 8000 கிலோ லிட்டர் வழங்கப்பட்டது. தற்போது 1084 கிலோ லிட்டர் மட்டுமே வழங்கப்படுகிறது. இதை கூடுதலாக வழங்க வேண்டும் என கடிதமும் மத்திய அரசுக்கு தமிழக அரசு மூலமாக எழுதப்பட்டிருப்பதாகவும் அமைச்சரின் தகவலாக உள்ளது. தொடர்ந்து மத்திய அரசு குறைத்துக் கொண்டே இருக்கும் காரணத்தினால் இங்கு பொதுமக்களுக்கு வழங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் இருக்கும் இந்த மண்ணெண்ணெயை வைத்து பகிர்ந்து கொடுக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இது பொதுமக்களுக்கு போதுமானதாக இல்லை. காரணம், பல இடங்களில் இன்னும் அந்த சிலிண்டர் பயன்படுத்தும் முறை இல்லை. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4,20,00,000 அளவிற்கு சிலிண்டர், அதாவது 2,40,00,000 அளவிற்கு சிலிண்டர் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இதுபோல் 2 சிலிண்டர், 1 சிலிண்டர் இருந்தால் அவர்களுக்கு மண்ணெண்ணெய் முற்றிலுமாக குறைக்கப்பட்டுதான் வழங்கப்படுகிறது. இந்த அடுப்பு பயன்படுத்தும் மர விறகுகளை வைத்து அடுப்பு பயன்படுத்தும் நபர்கள் தான் இந்த மண்ணெண்ணெயை வாங்கி சென்று அதன் மூலியமாக கொளுத்தி இந்த சமையல் செய்யும் பணி என்பது தொடர்ந்து பல்வேறு இடங்களில் இருக்கிறது. அவர்கள் தான் தொடர்ந்து இந்த மண்ணெண்ணெய்க்காக காத்திருக்கிறார்கள், நம்மளால் பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு கட்டாயமாக குறைந்தது 2 லிட்டராக வேண்டும் என்றும் அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் தமிழக அரசுக்கு மத்திய அரசு வழங்கும் அந்த ஒதுக்கீடு குறைந்த காரணத்தினால்தான் இந்த நிலை என்று சொல்லப்படுகிறது. நிச்சயமா தமிழகத்துக்கு மத்திய அரசு கிட்ட இருந்து பெறப்படும் மண்ணெண்ணெயோட அளவு குறைக்கப்பட்டதுனால இப்ப மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு அப்படிங்கிறது எதிரொலிச்சிருக்குது தமிழகத்தோட ஒரு சில பகுதிகளில் இன்னும் கூட மக்கள் விறகடுப்புல சமைக்கும் வழக்கம் அப்படிங்கிறது இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு நிச்சயமா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னே புரிஞ்சுக்க முடியுது. உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீதர்.
This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.